தொழில்நுட்ப நிறுவனமான Huawei உலகின் முதல் 3 மடிப்புகள் கொண்ட ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. தொழில்நுட்ப சந்தையில் முன்னிலை வகிக்க நிறுவனங்கள் புது கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்து வருகின்றன. அந்த வரிசையில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் Mate X T என்ற புதிய மாடல் ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது Huawei. இது சிறிய டேப்லெட் அளவிற்கு 10.2 இன்ச் திரை கொண்டுள்ளது. வெறும் 3.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மெல்லிய மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எனவும் கூறப்படுகிறது. தனித்துவமாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறிய நிலையில் விலை சற்று அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்திய மதிப்பில் இந்த போனின் விலை 3,18,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் சந்தையில் 23% பங்குடன் Huawei 2ஆம் இடத்திலும் சாம்சங் முதலிடத்திலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பென்சில்வேனியா விண்வெளி உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள ஜென்கின் டவுனில் விண்வெளி உற்பத்தி நிலையம் இயங்கி வருகிறது. இங்குள்ள கிடங்கில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அவிங்டன் ஜென்கின் டவுன் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டன. காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் அதிகாரிகள் சுமார் 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வணிக நிறுவனங்களை மறு அறிவிப்பு வரும் வரை மூட உத்தரவிட்டுள்ளனர். நீங்கள் தினமும் நடனமாடுபவரா? அப்படியானால் உங்களுக்கு உடற்பயிற்சி தேவைப்படாது என்கிறார்கள் பிரிட்டனின் நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். 18 வயது முதல் 83 வயதுடைய 48 பேரிடம் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் 5 நிமிடங்கள் நடனமாடினால் 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ததற்கு ஈடான வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இதய துடிப்பு அளவீடுகளை கண்டறிந்ததாக கூறுகின்றனர். நடனமாடுவது, 20 நிமிடங்கள் நடப்பது, நீச்சல் குளத்தில் நீந்துவது, சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட பயிற்சிகளுக்கு ஒப்பான பலனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். பழனி மலையடிவாரத்தில் உள்ள சித்தர் புலிப்பாணி ஜீவ சமாதியில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற யாகத்தில் ஜப்பானை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சித்தர் போகர் மற்றும் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி நடைபெற்ற யாகத்தில் ஜப்பான் பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலக நலன் வேண்டி, சுயநலம் இல்லாமல் உலக நலன் வேண்டி எல்லாரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த யாகத்தை நடத்தி வருகிறார்கள். People and Tamil people, so I hope the many Japanese to take the here. இந்த நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள், இளைய பட்டம் செல்வநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.